உங்களோட கமெண்ட் செக்ஷனுக்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். 30 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஒன்னொன்னா வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோல நீங்க வந்து இப்போ என்னென்ன கம்பெனி பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோ லைட்டா பாஸ் பண்ணி பார்க்கும்போது கீழே வந்து வந்துடும் எந்த கம்பெனி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நீங்க டைம் ஸ்டாம்ப் வந்து செக் பண்ணி பாருங்க, கீழே வந்து இருக்கும் டைம் ஸ்டாம்ப். ஒரு ஸ்டாக்கும் டைம் ஸ்டாம்ப் வந்து வச்சிருப்பேன். ஸோ நீங்க அப்படி செக் பண்ணி பாருங்க. போக போக வந்து நம்ம கம்பெனியோட லோகோ சைட்ல பிளேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோல வந்து எடிட் பண்ணலாம். என்கிட்ட ஒரு 4000 இருக்கு, நான் எப்படி இப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நான் புதுசா வந்திருக்கேன் அண்ட் தென் ஏற்கனவே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ரோச் பண்றதுன்ற டவுட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பார்க்க முடியும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து தந்துடலாம். நானுமே இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நம்ம பீரிச்ல நிறைய வாட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த செக்மெண்ட்டை 4000 வச்சு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இப்போ 4000 இருக்கு என்கிட்ட அப்படின்னா நீங்க புதுசா வரீங்க அப்படின்னும் போது நீங்க என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தென் ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னாலும் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆர்டர் பண்ண விரும்பல, ஒரு 5 டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. இதுல வந்து கோல்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வந்து கூட சொல்லிக்கலாம். ஸோ கோல்டு அண்ட் தென் ஐடி, ஃபார்மா, அப்புறம் எஃப்எம்சிஜி அண்ட் தென் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் தென் பேங்கிங்ல இருக்கிறதுன்றது ஒரு பெரிய பிளஸா இருக்கும். ஸோ இந்த செக்டர்ஸ்ல வந்து நீங்க டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கனாலே மட்டும் போதும். ஸோ இப்போ எதெல்லாம் வந்து வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ எஃப்எம்சிஜிக்கு வரும்போது ஐடிசி ஒன்று மட்டும் போதும். ஸோ அதுவே வந்து போதும் இங்கே எஃப்எம்சிஜி வந்து டாமினேட் பண்றதுக்கு. அண்ட் தென் டிவிடெண்ட் பர்பஸாகவும் சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ அப்படியே நம்ம ஐடி கம்பெனிக்கு வந்தோம் அப்படின்னா டிசிஎஸ் விப்ரோ வந்து கொஞ்சம் பெட்டர் வேல்யூஷனா இருக்கு. நான் வந்து இப்போ விப்ரோ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணேன். என்ன ஒரு ரீசனால அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா ஐடி கம்பெனிஸ் எதுவுமே வந்து வாங்க முடியல, எல்லாமே ஓவர் பிரைஸ்டா வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வேல்யூஷன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கீழே இறக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கீழே இறங்குற சான்சஸ் இருக்குன்னு தெரியும். இதுக்கப்புறம் இறங்க வந்து வாங்கலாம் அப்படின்ற பிளான்ல நான் விப்ரோல வந்து என்டர் ஆயிட்டேன். அண்ட் தென் டிசிஎஸ்மே வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, 4000 பட்ஜெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 250 ரூபா விப்ரோன்றது, அண்ட் தென் டிசிஎஸ்ன்றது வந்து ஒரு 3000 ரூபா, ஐடிசி வந்து ஒரு 400 ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த 4000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து போதுமானதா இருக்கும். அண்ட் தென் ஃபார்மால வந்து அப்படின்னா டாக்டர் ரெடி ஒன்று மட்டும் போதும். ஏன் அப்படின்னா புதுசா வரவங்களுக்கும் வந்து டாக்டர் ரெடி வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியா இருக்கும். நாட்கோ, ஜைடஸ் அண்ட் தென் சிப்லா இந்த மாதிரி நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஹை வாலட்டிலிட்டியா இருக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் வந்து டாக்டர் ரெடியிலே வந்து இருந்துடலாம். அண்ட் தென் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்தோம் அப்படின்னா கூட இங்க வந்து நிறைய ஹை வாலட்டிலேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால பெட்டர் வந்து ஐடிஎஃப்சிலேயே வந்து இருந்துடலாம். புதுசா வரவங்களும் சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா கூட 4000 பட்ஜெட் இருக்கு அப்படின்னா ஐடிஎஃப்சிக்குள்ள கூட இருந்துடலாம். ஏன்னா அது கொஞ்சம் பெட்டரான பேங்க். அண்ட் தென் இப்போ இருக்க வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் ஐயா இருந்தாலும் பட் ஓகே தான் நீங்க புதுசா வரீங்கன்னும் போது. அண்ட் தென் சவுத் இந்தியன் பேங்க் கூட இதுல இருந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் அங்கேயே ஹை வாலட்டிலேஷன் வந்து இருக்கும். இப்போ ரொம்ப நாளா வந்து இருந்த இடத்துல இருக்கு. பட் ஆனா அதுவுமே வந்து 6000 கோடி மார்க்கெட் கேப் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன கம்பெனி தான். ஸோ நீங்க வந்து ஐடிஎஃப்சி கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேங்க் வேணும்னா இண்டஸ்இண்ட் வந்து இருக்கு, ஃபெடரல் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட நீங்க பாத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த பேங்கிங்ல இருக்கும். ஸோ ஓவராலா நீங்க 4000 வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு 5 டைவர்சிஃபிகேஷன் வந்து நீங்க பண்ணீங்கனாலே வந்து போதும். எஃப்எம்சிஜி, ஐடி, ஃபார்மா, பேங்க், அப்புறம் கோல்டு. ஸோ இது மட்டுமே போதும். இந்த 5 டைவர்சிஃபிகேஷனே போதும். சரி ஓகே, இப்போ 4000 ரூபாய்க்கு வந்து ஸ்டாக்ஸ் மட்டும் பிக் பண்றவங்களுக்கு ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸா வந்தோம்னா என்ன பண்றது அப்படின்னும் போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸா நீங்க வரீங்க அப்படின்னா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான் வந்து பெஸ்ட். ஸோ நம்ம வந்து பேசிவ்லயே வந்து இருந்துக்கலாம். பட் ஆனா ஆக்டிவ்லயே வந்து போகணும், கொஞ்சம் அக்ரெசிவா வந்து மூவ் பண்றதுக்கான பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த மல்டி அசெட் கேப் வந்து நீங்க போய்க்கலாம். இந்த ஃபிளெக்ஸி கேப்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க என்டர் ஆகிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டும், நெக்ஸ்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டும், ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டும், மல்டி அசெட் ஃபண்ட்ஸும் வந்து உங்களுக்கு பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இதுல பெஸ்ட் ஃபண்ட்ஸாவே சொல்லணும்னா இந்த நிஃப்டி 50 நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கு வந்து நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான். ஸோ அதனால நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். பராக்பாரி ஃபிளெக்ஸி கேப் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ அது உள்ள கூட நீங்க போய்க்கலாம். இல்ல அப்படின்னா இந்த ஐசிஐசிஐல வந்து மல்டி அசெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதுவுமே பெட்டரா தான் இருக்கு. அதை நம்ம போன சண்டே வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது உள்ளலாம் வந்து என்டர் ஆகலாம். அண்ட் தென் கோல்டுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க எஸ்ஐபி பண்ண போறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஸோ அப்படி நம்ம கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நிறைய இருக்கு. நீங்க அதுலயுமே வந்து எஸ்ஐபி வந்து பண்ணிக்கலாம். ஸோ 4000 பட்ஜெட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம 4000 இந்த நிறைய டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ணி வச்சுக்கலாம். தென் அடுத்த கேள்வியா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, இது வந்து நீங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து என்ன பிரைஸ் வந்தா வாங்குவீங்க, தங்கமயில் என்ன பிரைஸ் வந்தா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸும் வந்து செல் பண்ணிட்டேன், அண்ட் தென் தங்கமயிலும் வந்து செல் பண்ணிட்டேன். அப்போ வந்து ஒரு ரீசன் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சேல் பண்ணிட்டேன். ப்ராஃபிட்ல தான் வந்து சேல் பண்ணேன். ஸோ இப்போ வந்து புதுசாக நான் என்டர் ஆகிற மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணோம். ஸோ அப்படி நான் இப்போ புதுசாக என்டர் ஆக போகிறேன் அப்படின்னா நான் கல்யாணிலுமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வந்து வாங்கினேன், தங்கமயிலுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கினேன். ஸோ அப்படி நான் வாங்கும்போது நான் வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 250க்கு வந்து வரணும் கல்யாணன்றது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து டபுள் த ப்ரைஸ் வந்து குறையணும். அது குறைஞ்சாதான் வந்து நான் வந்து கல்யாணில் என்டர் ஆவேன். தங்கமயில பொறுத்த அளவுக்கு ஒரு 1400 1300 கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவேன். இப்போ 1900 வந்து இருக்கு, கொஞ்சம் ஹை வேல்யூஷன்ல தான் வந்து இருக்கு. ஒரு 1400 1300 வந்ததுன்னா கூட அதுல என்டர் ஆவேன். இது ரெண்டு தான் என்னோட என்ட்ரி பாயிண்டா இருக்கும். அடுத்த கேள்வியா நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து ஆக்டிவ் ஃபண்ட் என்ன, பேசிவ் ஃபண்ட் என்ன, இது ரெண்டுத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் சொல்ல மாட்டீங்க, அது எப்படிதான் இருக்கும் அந்த ஃபண்ட் நேம்ன்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சிம்பிள் தான். நீங்க ஒரு ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கிறீங்க, அது பின்னாடி வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் முடியுது அப்படின்னாலே அது வந்து பேசிவ் ஃபண்ட்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முடியுதா பாருங்க, அது முடிஞ்சது அப்படின்னாலே அது வந்து பேசிவ் ஃபண்ட்ஸா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி நீங்க என்ன இண்டெக்ஸ் ஃபண்ட் செலக்ட் பண்ணாலுமே அது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லி முடிஞ்சிடும்.
ஸோ நீங்க சென்செக்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணாலுமே சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் சொல்லி முடியும். ஸோ அப்படி முடிகிற ஃபண்ட்ஸா பார்த்து சூஸ் பண்ணுவீங்க. நீங்க ஸ்மால் கேப்பே போறீங்கன்னா அப்படின்னா கூட இங்க நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் ஃபண்ட் நேமே. ஸோ அது வந்து முன்னாடி வந்து நீங்க எஸ்பிஐனா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சினா ஹெச்டிஎஃப்சி, யூடிஐனா யூடிஐ, நிப்பான்னா நிப்பான் சொல்லி நீங்க போட்டுங்க. பட் எண்ட் ஆகும்போது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் சொல்லி எண்ட் ஆகும். ஸோ ஏஎம்சிஸ் நேம் மாறினாலும் லாஸ்ட்ல வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் சொல்லி முடியும். அது எல்லாமே வந்து பேசிவ் ஃபண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இது இந்த நேம் இல்லை அப்படின்னாலே ஃபுல்லா வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், அவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லி முடியல அப்படின்னாலே அது ஃபுல்லாவே வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான். ஸோ இப்படி வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஃபிளெக்ஸி கேப் வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம், பராக் பாரி ஃபிளெக்ஸி கேப், அதுவுமே வந்து ஆக்டிவ் ஃபண்ட் தான். ஸோ அந்த ஐசிஐசிஐ பத்தி சொல்லியிருந்தோம், அதுவுமே வந்து ஆக்டிவ் ஃபண்ட் தான். ஸோ இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல கேட்டதுனால அது ரெண்டு சொன்னேன். அது கொஞ்சம் வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து கம்மியாகவும் இருக்கும், அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். அண்ட் தென் ஓவராலா எல்லா இடத்துலயுமே வந்து அந்த அசெட் அலோகேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த ஃபண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ ஓகே, இதுதான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ன்றது. ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மென்ஷனா இருக்காது ஃபண்ட் நேம்ல, எண்ட்ல வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் எதுவும் மென்ஷனா இருக்காது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஃபண்ட் தான். இதுல எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபண்ட் நேம் சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்யூ டைரக்ட் ஃபண்ட், அண்ட் தென் டைரக்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், லாங் டர்ம் ஈக்விட்டி ஃபண்ட், மல்டி கேப் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி சொல்லி நிறைய ஃபண்ட் வந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ இது எல்லாமே இங்க நேம் புதுசா இருக்கு அப்படின்னா கூட இது ஃபுல்லாவே வந்து இங்க ஆக்டிவ் ஃபண்ட் தான் வந்து கணக்கு வந்து வந்துடும். ஸோ இதுதான் ஆக்டிவ் அண்ட் தென் பேசிவ் ஃபண்ட்ஸ் வந்து டிஃபரன்சியேஷன் பண்றது. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெட், இந்த கம்பெனி வந்து அடுத்த கேள்வியா இருக்கு. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த கம்பெனி மெயினா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து இருக்காங்க, மெயின் பிரசன்ஸ் வந்து அங்கதான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் இந்தியாவில வந்து பிரசன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. 1987 டாக்டர் அசத் மூப்பன் மூலமா ஃபோன் பண்ண கம்பெனி அந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. இந்த கம்பெனி வந்து இந்த குவாலிட்டி வைஸ், அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தோம்னா நல்ல ரெப்புடேஷன் வச்சிருக்க ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. மேஜர் பிரசன்ஸ் வந்து யுஏஇ, தமான், ஓமன், கத்தார், இந்தியா, இந்த மாதிரி இடத்துல வந்து அதிக பிரசன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாவும் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க, அண்ட் தென் கிளினிக்காவும் வந்து தனியா ஆக்ட் பண்ணுவாங்க, அண்ட் தென் பார்மசூட்டிகல்ஸும் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லா செக்மெண்ட்டும் தனித்தனியாவும் இருக்கு, அண்ட் தென் ஒன்னாவும் கம்பைன் பண்ணியே இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து இன்டெகிரேட்டட் பண்ற ஒரு விஷயமா இந்த கம்பெனி வந்து இருக்காங்க. அண்ட் தென் ஆட் ஆனா வந்து இந்த டயக்னோசிஸ் சென்டர்ஸும் வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க. இந்தியாவில வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெவன்யூ ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே இந்த குளோபல் லெவல் வந்தவங்க இப்போ இந்தியாலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஒரு 128% வந்து ப்ராஃபிட் வந்து அப் பண்ணிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. 0.59% வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவா வந்து இருக்கு. ஸோ இது கொஞ்சம் வந்து ஹையான டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ தான். இப்போ வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல கடன் வந்து நிறைய குறைச்சிருக்காங்க. பட் ஆனாலும் இன்னும் குறைக்க வேண்டிய கடன் வந்து அதிகமாகவே வந்து இருக்கு. இந்த கம்பெனியுமே லாஸ்ட் 3 வருஷமா வந்து சேல்ஸ் வந்து பண்ண முடியல. அதாவது சேல்ஸ் போது இங்க ஹெல்த் கேர் செக்மெண்ட்ல இவங்க ரெவன்யூ மேக் பண்றதா. ஸோ அது வந்து இவங்களால வந்து பண்ண முடியல, கொஞ்சம் ப்ரெஷரா தான் வந்து இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் சைஸ் வந்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் என்னதான் அப்பா இருந்தாலுமே இவங்களால வந்து அந்த 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து தர முடியல. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுறதுன்ற அமௌண்ட்டே வந்து அதிகமாக தான் வந்து இருக்கு. ஸோ அப்படின்னும் போது அதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ற அளவுக்கு இவங்களால வந்து வர முடியல. ஸோ 3 இயர்ஸா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஃபினான்ஷியல் சைஸ் பார்க்கும்போது. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் என்னதான் நெட் ப்ராஃபிட் அதிகமா இருக்குன்னு காமிச்சாலும் ஆனா இவங்களுக்கு அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுறதே ஒரு 147 கோடி வந்து தேவைப்படுது இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து அவங்க ரன் பண்ணி கொண்டு வரதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக தான் இருக்கு. ஃபினான்ஷியல் சைஸ் வந்தோம் அப்படின்னா இவங்களால வந்து ப்ராஃபிட் அண்ட் தென் ரெவன்யூ வந்து மேக் பண்ண முடியல. லாஸ்ட் 3 இயர்ஸா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து பண்றாங்க. அண்ட் தென் வேல்யூவேஷன் சைஸ் வந்தாலுமே பிஇ வந்து 85ல வந்து இருக்கு. ரொம்ப ஹை வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த நிறுவனம் வந்து பெரிய நிறுவனம் தான், ஒரு 30,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு நிறுவனம். பட் பிஇ வந்து அதிகமா வந்து இருக்கு. இது இன்னும் ரொம்பவே வந்து குறைய வேண்டியதா இருக்கும். ஒரு 40 பிஇ கிட்ட வந்து வரணும். ஸோ அது வந்தால் தான் பெட்டர் டைமா வந்து இருக்கும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் போகாமல் இருக்குது நல்லதா தான் வந்து இருக்கும். ஒரு புதுசா நீங்க உள்ள போறீங்க அப்படின்னும் போது ஹெல்த் கேர் ஐபிஎஸ் வந்து நிறைய வருது. நீங்க எதனா அப்ளை பண்றீங்களா, அந்த இப்போ ஹெல்த் கேர் ஐபிஎல் எது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் எந்த ஹெல்த் கேர் ஐபிஓவும் வந்து அப்ளை பண்ணல. ஸோ இப்போதைக்கு எந்த பிளானும் வந்து அது சம்மந்தமா வந்து போடல. நீங்க எதனா ஹெல்த் கேர் ஐபிஓ பார்த்து வச்சிருக்கீங்க, ஏன்னா ஐபிஓ அப்ளை பண்ண போறீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. ஸோ அதை பத்தின அனாலிசிஸ் வந்து மேக் பண்ணுவோம். நான் எந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணல ஹெல்த் கேர் செக்மெண்ட்ல. இன்ஃபிபீம் அவென்யூ லிமிடெட் பத்தி கேட்டீங்க. ஸோ அதை டீடைல் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி என்ன மாதிரியான பிசினஸ் மாடல் அப்படின்னா, எக்ஸாம்பிளா வந்து சொல்றேன். நீங்க ஒரு நகைக்கடைக்கு போறீங்க, இல்ல அப்படின்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்க அமேசானா வந்து யூஸ் பண்றீங்க, ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து பண்றீங்க. அதுல பேமெண்ட் வந்து நீங்க ஆன்லைன் மூலமா பே பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். அதாவது பேமெண்ட் நீங்க பண்றதுக்கு ஒரு கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் தான் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட யூபிஐ பின்லாம் செட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே அமேசான்லேருந்து ஒரு பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகணும், உங்கள் சைட்லேருந்து ஒரு பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ இந்த பேமெண்ட் கேட்வேலாம் இன்டெகிரேஷன் பண்ணி கொடுக்குற ஒரு நிறுவனமா இந்த நிறுவனம் வந்து இருக்காங்க, இன்ஃபிபீம் அவென்யூ லிமிடெட். ஸோ இதுதான் இவங்களோட மெயின் பிசினஸ் மாடல். அண்ட் தென் ரெவன்யூ வந்து இங்கே தான் அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. ஃபுல்லாக இ காமர்ஸ் செக்மெண்ட்ல அதிகமாக இருக்காங்க. இப்போ இந்த யூஎஸ்ஏ, யூகே அந்த சைட்லாம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஓமன் சைட்லாம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் வந்து விஷால் மேத்தா, அஜித் மேத்தா, விஸ்வாஸ் பட்டேல், இவங்க 3 பேர் தான் இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ். ஸோ இவங்களை பத்தி அனாலிசிஸ் தான் வந்து நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா 4000 கோடி தான் மார்க்கெட் கேப் பண்றது, ரொம்ப சின்ன கம்பெனி. அந்த நீங்க ஃபினான்ஷியல்ஸா நம்ம பார்க்கும்போது சூப்பராகவே வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கு. அந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பெருசா சொல்ற அளவுக்கு வந்து இல்லை.
ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்ப இருக்க பிரைஸ்க்கு இது ஜஸ்டிஃபைடான்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க பிரைஸ்க்கு ஜஸ்டிஃபைடு மாதிரி தான் இருக்கு ஃபினான்சியல்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது. பட் நீங்க இந்த ப்ரொமோட்டர் இன்டிகிரேட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா உள்ள போலாமா வேணாம்னு டிசைட் பண்ணிக்கங்க. இப்ப இருக்க ஃபினான்சியல்ஸ்க்கு ஓகே தான், ஏன்னா மீடியம் பீரியட இப்போ வந்து கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பட் என்ன ஃபியூச்சர் ஃபோக்கஸ் எதை நோக்கி இருக்க போகுது அப்படின்றதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க பேமெண்ட் கேட்வேல மட்டும் இருந்தா வேலைக்கு ஆகாது. இந்தியாவில் வந்து 8% தான் மார்க்கெட் ஷேர் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேமெண்ட் கேட்வேல இருந்தா வேலைக்கு ஆகாது. வேற என்ன சர்வீசஸ் உள்ள போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அடுத்த கம்பெனியா கண்ட்ரோல் பிரிண்ட் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. இதுவுமே வந்து ஸ்மால் கேப் தான், 1000 கோடி தான் வந்து மார்க்கெட் கேப்பா இருக்க கம்பெனியா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் பிரிண்ட் லிமிடெட் போது இங்கே வந்து உங்களுக்கு என்ன பிசினஸ் தெரிய வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இந்த பிரிண்டர் வந்து தயாரிச்சு கொடுக்குற ஒரு நிறுவனமா வந்து இருக்காங்க. இங்க வந்து லேசர் பிரிண்டர்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து தயாரிச்சு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் அடிஷனலா இந்த இங்குமே வந்து தயாரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபுல் பிசினஸ்மே வந்து இங்க இந்த பிரிண்டர்ஸ் அண்ட் தென் இந்த பிரிண்டருக்கு தேவையான அந்த ஆக்சசரிஸ் எல்லாருமே ப்ரொவைட் பண்ற கம்பெனியா வந்து மாறிட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனியுமே ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீயான ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸுமே வந்து நல்லா தான் இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பசந்த் கேப்ரா அப்படின்றவங்க வந்து சிஎம்டியா வந்து இருக்காங்க, அதாவது சீஃப் மேனேஜிங் டைரக்டரா வந்து இருக்காங்க. அண்ட் தென் சிவா கேப்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து மேனேஜிங் டைரக்டரா வந்து இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட தான் வந்து ஒரு 52% ஆஃப் ஸ்டேக் வந்து இருக்கு. எதுவும் வந்து பிளட்ஜ் எல்லாம் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீயான கம்பெனி தான். நல்ல ஃபினான்சியல்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. இந்தியாவில் இந்த மார்க்கிங் அண்ட் தென் கோடிங் சொல்லிட்டு இந்த பிரிண்டர்ல வந்து 2 விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவில் தரது இந்த ஒரே ஒரு நிறுவனமா தான் வந்து இருக்காங்க. ஸோ எல்லா சைடும் வந்து பிளஸ்ஸா இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டிலாம் வந்து செக் பண்ணீங்க, ஏன்னா 1000 கோடி தான் மார்க்கெட் கேப்ன்றது. ஸோ அதுலத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாமா வேணாம்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபினான்சியல் வைஸ் சூப்பரா தான் இருக்கு. இப்போ இருக்க வேல்யூவேஷன் வைஸ் வந்ததுனால சூப்பரா தான் வந்து இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 18 பி 19 பி 20 பில வந்து இருக்கும். இப்போ வந்து இருக்கிறது வந்து 12 பில வந்து இருக்கு. 52 வீக் லோ வந்து 547 ரூபாய் வந்து இருக்கு. இப்ப இருக்கிறது 700 சில்லறையில வந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குதான்னு பாருங்க. இந்த கம்பெனியோட நீங்க போக ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இல்ல இந்த பிரைஸே ஓகே அப்படின்னா ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டிலாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம். எஸ் பேங்கை இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சு. ஸோ அதுக்கான சிம்பிள் ஆன்சர் வந்து நான் இப்போ நோன் தான் சொல்லுவேன். ஏன்னா அதை தாண்டி நிறைய பேங்க்ஸ் வந்து இங்க இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த சைடு வந்து போயிடலாம். 18 ரூபா பிரைஸ் இருக்கிறதுனால அது ஒரு 40 ரூபா 50 ரூபா போகும்னு சொல்லிட்டுலாம் இங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவ்வளோலாம் வந்து போகாது. இது எப்போ போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா, அந்த சுமித்தோமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தது. அந்த ஆர்பிஐ கிட்டலாம் பெர்மிஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஸோ ஆர்பிஐ எல்லாம் வந்து அதுக்கான பெர்மிஷன் கொடுத்து அக்வயர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பணம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு எஸ் பேங்க் என்ன ஃபோக்கஸ்ல போகுதுன்ற கிளாரிட்டி வந்தாதான் வந்து அந்த கம்பெனியோட நான் போவேன். ஸோ அது வரைக்கும் கன்சிடர் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் இப்போ இருக்க நோட் படியே பார்த்தாலுமே இந்த கம்பெனி வந்து நிறைய கடன் என்பிஎஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபுல்லாவே சுமிதாமா உள்ள வந்தாலும் அந்த என்பிஎஸ் எல்லாத்தையும் குறைச்சிட்டு எப்படி வந்து ப்ராஃபிட்டபிளா கொண்டு போறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ள போவேன். சாம்பிள் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஓவர்வியூ வந்து பார்த்தலாம். ஸோ இந்த கம்பெனி ஃபுல்லாவே இந்த ஃபார்மஸுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ் தயாரிச்சு கொடுக்குற ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. நானே அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு அப்புறம் தான் நான் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் பக்கம் போய் பார்க்குறேன். ஏன் நான் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா, ஏன்னா நானும் அந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் அதை நான் வந்து பார்க்கல அப்படின்னா, ஆனந்த் சாரோட புக்லயும் சரி, ஆனந்த் சார் சொன்னதுமே சரி, ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஷர்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தாரு. ஏன்னா ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து இங்க கவர்மெண்ட் தான் வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு 400 500 கூட நீங்க செலவு பண்ணி இந்த ஃபெர்டிலைசர் வந்து நீங்க தயாரிக்கலாம் ஒரு கம்பெனியா. ஸோ நீங்க ப்ராஃபிட் மார்ஜினா வந்து ஒரு 700 வச்சுக்கலாம், இல்ல 800 வச்சுக்கலாம். அப்பதான் ப்ராஃபிட் மார்ஜின் வரும்னு சொல்லி நீங்க விற்கலாம். பட் கவர்மெண்ட் உள்ள வந்து அவ்வளவு கொடுத்தா ஃபார்மர்ஸால வாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒரு சப்சிடிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சப்சிடிஸ் கொடுக்கும்போது உங்ககிட்டயுமே வந்து மார்க்கெட் ப்ரெஷர் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த சப்சிடிஸ் எல்லாம் கொடுத்து அண்ட் தென் ஃபார்மர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கும் போது உங்களுக்கும் வந்து ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ என் ப்ராடக்டா வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸாக தான் இருக்கும் ஃபெர்டிலைசர்ஸ் நீங்க தயாரிச்சு கொடுக்கும்போது. ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் அமைஞ்சு இந்த ஃபெர்டிலைசர்ஸ் பக்கம் போவாதீங்கன்னு சொல்லி போட்டிருந்தாரு. மேபி அந்த ஸ்டாண்ட் வந்து மாறிச்சு அப்படின்னா நானும் இந்த கம்பெனியில் போவேன். இப்ப இருக்கிற ஸ்டாண்டுக்கு வந்து போக மாட்டேன். சரி ஓகே, நீங்க போல என்ன, நான் வந்து உள்ள போறேன். ஸோ இந்த ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ அதுக்கான டீடைல் வந்து பார்க்கலாம். ஸோ சாம்பல் ஃபெர்டிலைசர்ன்றது வந்து இந்த ஃபெர்டிலைசர் தயாரிச்சு கொடுக்குற நிறுவனம் தான். இவங்க வந்து இந்த யூரியா, பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்க பைப்லைன்ல வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து யூரியான் வந்து ஃபர்ஸ்ட் மெயினா வச்சுக்கோங்க. அண்ட் தென் டெக்னிக்கல் அமோனியம் நைட்ரேட் டேன்ன்ற பிளான்ட் வந்து அக்டோபர் 2025 வந்து எக்ஸிகியூஷன் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளான் வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அப்டேட்டா வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ல பார்க்கும்போது இந்த பிளான்ட்ல இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே வரும். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சூப்பரா இருக்கு. கடன்லாம் எதுவும் கிடையாது. நல்ல கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. ரெவன்யூ வந்து வந்திருக்கு, ப்ராஃபிட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாவே வந்து சூப்பரான ஒரு ஃபினான்ஷியல்ஸ் அந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் குரூப் யாரு அப்படின்னா, ஒரிஜினலா இந்த கம்பெனி வந்து இனிஷியேட் பண்ணி அப்புறம் ப்ரொமோட் பண்ணது வந்து ஜுகாரி அக்ரோ லிமிடெட். இந்த கம்பெனி தான் வந்து ஒரிஜினலா ப்ரொமோட் பண்ணி இந்த கம்பெனி வந்து இனிஷியலைஸ் பண்ணாங்க. பட் இப்போ கரண்டா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 60% தான் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி வந்து பெருசா வந்து தேவைப்படாது. ஏன்னா 21,000 கோடி மார்க்கெட் கேப்பா வந்து இருக்காங்க. ஸோ அதனால ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி வந்து பாத்துக்கோங்க. அந்த சுகாரி குரூப் பத்தி பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து அடுத்த பாயிண்டா இருக்கு. அண்ட் தென் சிஓ யாருன்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஸோ அவங்கள பத்தி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு ஜஸ்டிஃபைடான்னு கேட்டீங்கன்னா ஜஸ்டிஃபைடா தான் வந்து இருக்கு. இப்ப இருக்க பிஇக்கு வந்து இப்ப 12 வந்து இருக்கு. 540 வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கு. ஸோ இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு இது வந்து ஜஸ்டிஃபைடு தான். இன்னும் வந்து ஆவரேஜா வந்து 11 12க்கு வந்து வரணும். 12 தான் வந்து இருக்கு. இன்னும் 11 10க்கு வந்து வரணும்.
ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ இருக்க வேல்யூஷனுக்கு ஜஸ்டிஃபைடு தான். இன்னும் கீழே இறங்குது அப்படின்னும் போது நீங்க வாங்குவீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து வாங்க மாட்டேன். ஸோ அதுக்கான ரீசனே வந்து சொல்லிட்டேன். நீங்க கேட்டிருந்தீங்கன்றதுனால இதுதான் டீடைல்ஸ். ஸோ பார்த்துட்டு என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கோங்க. புரோட்டியான் இ கவர்மெண்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட், NSDL இ கவர்னன்ஸ் லிமிடெட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு நேமா இப்போ வந்து புரோட்டியான் இ கவர்மெண்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க ஆதார் கார்டு அண்ட் தென் பேன் கார்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க செக் பண்ணும்போது இதுல நீங்க பார்த்துருப்பீங்க இந்த போர்ட்டலை. ஸோ இது வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல் ப்ரொவைட் பண்ற ஒரு நிறுவனமா இருக்கு. கவர்மெண்டோட கம்பெனி தான். 3000 கோடி மார்க்கெட் கேப்பா வந்து இருக்க கம்பெனியா இருக்கு. 3 வருஷமா வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியல. ஸோ கவர்மெண்ட் போது இதுல ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் தான் வச்சிருக்க போறாங்க. சின்ன கம்பெனி தான். அண்ட் தென் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சர்வீசஸ். ஃபுல்லாவே வந்து இந்த ஆதார் கரெக்ஷன்ஸ் அண்ட் தென் நிறைய விஷயம் வந்து பண்றதா இந்த போர்ட்டல் மூலம் தான் பண்ண முடியும். இதை தாண்டி எந்த பெரிய பிசினஸ் மாடலும் இந்த கம்பெனி உள்ள கிடையாது. கவர்மெண்ட் கம்பெனி. இப்போ வந்து 52 வீக் லோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. 740 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஐ வந்து 2200 ரூபாய் வந்து இருக்கு. ஸோ திரும்ப ஐ போகுமா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி இப்பதான் ஐபிஓ போட்டு லிஸ்ட் ஆயிட்டு உள்ள வந்தாங்க. ஸோ வந்ததுல இருந்தே இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஏறிச்சு. 64 65 பி கிட்ட போச்சு. அதுல இருந்து ஃபுல்லாவே இறக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து ரொம்ப சின்ன சர்க்கிள் தான். பெருசா ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் வந்து இருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டபிள் வந்து மேக் பண்ண முடியல. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனி வந்து ப்ரெஷரா தான் வந்து இருக்கு. ஸோ வாங்க போறீங்கன்னா ஃபுல்லாவே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லா இப்போதைக்கு ஃபினான்ஷியல் சைஸ் பார்த்தோம்னா ப்ரெஷரா தான் வந்து இருக்கு. டாடா மோட்டர்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகுது இந்த டேரிஃபால அண்ட் தென் இந்த டாடா மோட்டர்ஸ் சும்மாவே வந்து இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா அது டாடா டெக்னாலஜிஸ்க்கு தானே இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அது உண்மைதான். டாடா மோட்டர்ஸ் இங்க இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா டாடா டெக்னாலஜிஸும் இம்பாக்ட் ஆகும். அங்க ஷேர் பிரைஸ் இருந்தால் இங்கேயும் வந்து விழும். ஸோ நீங்கள் டாடா டெக்னாலஜிஸில் வந்து 50% ஆஃப் ஸ்டேக் டாடா மோட்டர்ஸ் கிட்ட இருக்குன்னும் போது டாடா டெக்னாலஜிஸோட மெயின் அவங்க வேலையை வந்து டாடா மோட்டர்ஸோட அவங்களுக்கு சப்ளை பண்ணுற விஷயமா தான் வந்து இருக்கு. ஸோ இங்கே ஜேஎல்ஆர் வந்து மெயின் செக்மெண்ட் வந்து இங்கே ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுது. ஸோ அப்படின்னா ஜேஎல்ஆருக்கு வந்து இங்கே சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிள் அதான் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் வந்து சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அது வந்து அவங்களோட ஓன் பிரான்ச்சான இந்த டாடா டெக்னாலஜி வந்து பண்ணி கொடுத்துறாங்க டாடா மோட்டர்ஸோட ஜேஎல்ஆர் செக்மெண்ட்டுக்கு. ஸோ இங்கே டாடா மோட்டர்ஸ் ஜேஎல்ஆர் செக்மெண்ட் ப்ரெஷர் ஆக இங்கே டாடா டெக்னாலஜிஸ்க்கு வந்து ப்ரெஷர் ஆகும். ஸோ இது ஃபுல்லாகவே டாடா டெக்னாலஜிக்கு ப்ரெஷராக தான் போய் முடியும். ஸோ அதனால நீங்கள் சொல்றது வந்து உண்மைதான். டாடா மோட்டர்ஸ் ப்ரெஷர் ஆனால் டாடா டெக்னாலஜிஸும் வந்து ப்ரெஷர் ஆகும். மெயினாக ஜேஎல்ஆர் செக்மெண்ட் ப்ரெஷர் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் வந்து ஆகும். டாடா டெக்னாலஜிஸ் அதர் செக்மெண்ட் வந்து ப்ரெஷர் ஆனாலும் இங்கே வந்து பெரிய பிரச்சனை இல்லை. ஜேஎல்ஆர் ப்ரெஷர் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் வந்து ஆகும் டாடா டெக்னாலஜிஸ்க்கு. ஸோ இப்போ டாடா டெக்னாலஜிஸா டாடா மோட்டர்ஸ்னு கேட்டால் டாடா மோட்டர்ஸே பெட்டர் வேல்யூவேஷன். ஸோ ஆனால் அதை நம்ம ஓன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து இந்த டாடா டெக்னாலஜிஸ் வந்து கிடைச்சிருது. இப்போ கரண்டா 2 ஐபிஓ பத்தி கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்து இந்த JSW சிமெண்ட் ஐபிஓ அண்ட் தென் இன்னொன்று வந்து ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் ஐபிஓ பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இது ரெண்டுத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன, ஏன்னா திங்கக்கிழமை வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனியோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படின்னா JSW சிமெண்ட்டுக்கு வந்து நெகட்டிவா தான் வந்து இருக்கு. ஓவராலவே வந்து 0.56 டைம் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு. அப்படின்னா ஒரு மடங்கு கூட சப்ஸ்கிரிப்ஷன் ஆகல. ஃபுல்லா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி முடியல. நீங்க இதை வந்து வாங்குறீங்க அப்படின்னா லிஸ்டிங் எல்லாம் கிடைக்காது. லிஸ்டிங் லாஸ் தான் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா இங்க ஃபுல்லாவே வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஆகல. அப்படின்னும் போது JSW சிமெண்ட் வந்து இப்போ ப்ரெஷர்ல தான் இருக்கு. அப்படியே நம்ம கான்ட்ராஸ்ட் ஆல் டைம் பிளாஸ்டிக் ஐபிஓக்கு வந்தோம் அப்படின்னா ஓவரால் வந்து 1.0 டைம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு. அப்படின்னா வந்து ஃபுல்லாவே சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சு. 0.2% வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இன்னும் ஒரு நாள் வந்து டைம் வந்து இருக்கு. ஸோ அப்படின்னும் போது இப்போ இருக்க கிரே மார்க்கெட் பிரைஸ் படி ஒரு 7 to 8% வந்து பிரீமியம் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சான்ஸ் லெஸ் தான். அப்படியே என்ன பிரைஸ் வந்து சொல்லினாலும் அதே பிரைஸ் பண்ணா தான் வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ மேபி வந்து இங்க லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கூட 7 to 8% வந்து லிஸ்டிங் வந்து இருக்கும். ஆனா JSW சிமெண்ட்ல அது கூட கிடையாது. இது ரெண்டுமே வந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் ஓப்பன்ல தான் இருக்க போகுது. ஸோ பார்த்து என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கோங்க. ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் RVNL கம்பெனியோட அனாலிசிஸ் வந்து கேட்டீங்க. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். இதுவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். இங்க வந்து கவர்மெண்ட் வந்து ரயில்வே ப்ராஜெக்ட் எதனா எடுக்கிறாங்க, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அந்த இன்ஜினியரிங் பிளானிங் வந்து இந்த EPCன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது டிசைன் பண்ணுவாங்க அண்ட் தென் அதை எப்படி எக்ஸிகியூஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது அப்புறம் கமிஷனிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து லே அவுட் பண்ணிடுவாங்க, அந்த டிசைன் வந்து ரெடி பண்ணிடுவாங்க, அண்ட் தென் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் வந்து பண்ணுவாங்க, அண்ட் அதை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடா வந்து பண்ணி கொடுக்குற கம்பெனி அந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து இருக்கு. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே தான் வந்து இந்த கம்பெனி வந்து இருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து என்னென்னலாம் இங்கே ரயில்வே ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணுவாங்க EPC மூலமா. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக மெட்ரோ ப்ராஜெக்ட் சொல்லியும் வந்திருக்காங்க. அண்ட் தென் ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் சொல்லியும் வந்து போயிருக்காங்க. சரி ஓகே, இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக சொல்லிடுற அளவுலாம் இல்லை. இங்கே ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அண்ட் தென் ப்ராஃபிட்டும் வந்து பெருசா இல்லை. டெப்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 1க்கு மேல வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து இருக்கு. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இந்த கம்பெனியில் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது ஹை வேல்யூஷனா தான் இருக்கு. இன்னும் லோ வேல்யூஷன் வந்து வரணும். அந்த கம்பெனி வந்து டெப்ட் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் ரொம்ப அண்டர் வேல்யூல வந்து வரணும். அப்பதான் வந்து என்ட்ரு ஆன டைமா இருக்கும். 54 இருக்கு P-ன்றது. எப்பவுமே வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு 10ல இருந்து 15 P-க்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்பைக் வந்து நடந்துச்சு. பட்ஜெட் ஒதுக்குனாங்க. இந்த ரயில்வே செக்டருக்கும் வந்து அதிகமாக ஒதுக்குனாங்க. ஸோ அந்த டைம்ல என்னாச்சுன்னா இந்த ரயில்வே செக்டர் தான் அதிகமாக ஒதுக்குறாங்கன்னு
சொல்லிட்டு அப்ப ஏத்தி வச்சாங்க. அப்பதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பீன்றது அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து 10 பீல தான் வந்து ட்ரேட் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து ட்ரேட் ஆகுது வந்து 65 பீல இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு ஹைக் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக சொல்றேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கம்பெனி யாரும் அவ்வளவு பெருசா இன்வெஸ்ட்மெண்டே பண்ணல. ஸோ இந்த பட்ஜெட்க்கு அப்புறம் தான் வந்து ஹைப் அதிகமா அங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பார்த்து என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்த கம்பெனி வந்து பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி பத்தி ஒருத்தர் அதிகமா கேட்டே இருந்தாரு. ஸோ அவருக்கான டீடைல்டு வீடியோ தான் இது. ஸோ இந்த கம்பெனி வந்து ஜுவல்லரி செக்மெண்ட்ல தான் இருக்காங்க. 1832 இருந்தே இந்த கோல்டு பிசினஸ் உள்ள வந்துட்டாங்க. இந்த கோல்டு அண்ட் தென் சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் இந்த பிசினஸ் உள்ள அப்பதுல இருந்தே வந்து இருக்காங்க. இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து எடுத்துட்டு போறது 6வது தலைமுறை. ஸோ 6வது தலைமுறை வந்து இப்போ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பிசினஸ். ஸோ இந்த பேர்லயே வந்து இந்த ஃபேமிலியோட நேம் வந்து வந்துருச்சு. இந்த கட்கில்ன்றது அந்த ஃபேமிலி நேம். ஸோ பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸ்ன்றது இந்த கட்கிலோட ஃபேமிலி 6வது ஜெனரேஷன் இப்போ வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எஸ்விஜி பிசினஸ் ட்ரஸ்ட்னு சொல்லி தான் அந்த நேம் வந்து இருக்கும். ஸோ அந்த நேமுக்குள்ள தான் இந்த ப்ரொமோட்டர் குரூப் வந்து வராங்க. ஸோ அந்த நேம்ல தான் வந்து ப்ரொமோட்டர் இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோட்டரோட ஃபேமிலி வந்து ஃபுல்லாவே கோல்டு பிசினஸ் தான் அப்ப இருந்து இருக்காங்க. இப்போ வரைக்கும் அதில் தான் வந்து இருக்காங்க. ரீட்டைல் நெட்வொர்க்கா பார்க்கும்போது இவங்களோட ஓன் ஸ்டோர் ஃபுல்லாவே வந்து டயர் 1 சிட்டிஸ்ல வந்து இருக்கு. பிரான்ச்சைசி ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து டயர் 3, டயர் 4 சிட்டிஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்காக பிரான்ச்சைசி ஸ்டோர்ஸ் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து டயர் 1 சிட்டிஸ். ஸோ அங்க வந்து இவங்களோட ஓன் ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபுல்லாவே வந்து இந்த கல்யாண் மாதிரி பிசினஸ் மாடலும் இருக்கு, அந்த தனிஷ் மாதிரி பிசினஸ் மாடலும் வந்து உள்ள வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிசினஸ் மாடல்ல இவங்க பிசினஸ் வந்து ரன் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பென்ஷன் பிளானா வரும்போது இந்த பினான்சியல் இயர் 2025 வந்து 53 ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ற பிளான் வந்து இருக்கு. பினான்சியல் இயர் 2026 26 ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ற பிளான் வந்து வச்சிருக்காங்க. டோட்டலா மார்ச் 2028 அப்ப 150 ஸ்டோர்ஸ் வந்து மிக்சடா, அதாவது இந்த ஃபுல்லி இவங்கள்தாவும் அண்ட் தென் இந்த பிரான்ச்சைசி ஓன்டாவும், ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து ஒரு 150 ஸ்டோர்ஸ் வந்து 2028 மார்ச்க்குள்ள வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற பிளான் நோக்கி போறாங்க. இப்போ இந்த கம்பெனியோட பினான்சியல் சைஸ் இந்த கம்பெனியோட பினான்சியல்ஸ் எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. பினான்சியல்ஸ் எல்லாம் நல்லா தான் வந்து இருக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் கடன் மட்டும் அதிகமா வச்சிருக்காங்க. பட் ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே சூப்பரா தான் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் சைஸ் வந்தோம் அப்படின்னா 34 இருக்கு. இப்போ இருக்க ஸ்டாக் பின்றது பிரைஸ் வந்து 554 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்மே ஒரு 7000 கோடி மார்க்கெட் கேப் தான். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரொமோட்டர் குரூப்பை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அந்த பிளான்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த கம்பெனி இப்போதான் ஐபிஓ வந்து செப்டம்பர் 2024 அப்போதான் ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆயிட்டு ஒரு 790 ரூபாய் வந்து லிஸ்ட் ஆயிட்டு வந்தாங்க. இந்த கம்பெனி இப்போதான் ஐபிஓ வந்து போட்டு லிஸ்ட் ஆனாங்க செப்டம்பர் 2024 840 ரூபாயில இருந்து அப்புறம் 790 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா இறங்கிட்டே தான் வராங்க. இப்போ ஆல் டைம் லோவா வந்து இருக்கிறது வந்து 474 ரூபா இருக்கு. இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ் வந்து 554 ரூபா வந்து இருக்கு. ஸ்டாக் பி வந்து 31 வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியை வந்து நீங்க என்டர் பண்ணுமா வேணாமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கடன் வந்து அதிகமா இருக்கு. அந்த ப்ரொமோட்டர் குரூப்பை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷனா பார்க்கும்போது இவங்களை விட நிறைய பிசினஸ் வந்து கொஞ்சம் சூப்பராகவே பண்ணிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இந்த கோல்டு பிசினஸ் சைடு வந்து நான் சொல்ல வர்றது. ஸோ இருந்தாலும் இவங்க ப்ராடக்ட்ஸ் மேலாம் நம்பிக்கை இருக்கு, இவங்களோட ஸ்டோர் எக்ஸ்பென்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து என்டர் பண்ணலாம். ஆனால் இப்போ கரெக்டான டைம் வந்து இல்லை, ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. இன்னுமே கீழே இறங்கணும், ஒரு 450 கிட்ட வந்து வரணும். ஏன்னா இப்போ இருக்க அந்த வேல்யூஷன்ஸ்க்கு ஜஸ்டிஃபை வந்து பண்ணல. ஆனா கடன் வந்து அதிகமா இருக்கு. ப்ரொமோட்டர் குரூப்பை பார்க்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து காஃபி டே என்டர்பிரைசஸ் பத்தி கேட்டீங்க. இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் வந்து நிறைய வாட்டி பண்ணிட்டோம். இந்த Q1 வந்து இந்த கம்பெனி எப்படி இருந்துச்சுன்னா சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து சிம்பிளா முடிச்சிடலாம். ஏன்னா வீடியோ எவ்வளோ லென்த்தாக வந்து போயிடுச்சு. பட் இது சிம்பிளா வந்து முடிச்சிடலாம். இந்த கம்பெனி உள்ள என்டர் ஆக மாட்டேன். ஏன்னா இந்த கம்பெனி வந்து அதிக கடன் வந்து இருக்கு. ஆனால் இந்த கம்பெனி மேஜரா அந்த பிசினஸ் பண்ற அந்த ஏரியாவுமே வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கு. மேஜரா வந்து என்ன இந்த காஃபி கொட்டையெல்லாம் வந்து இங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க. அது எல்லாமே அந்த ப்ரெஷர்ல வந்து வருது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து நிறைய கடன் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அது எல்லாமே திரும்ப கட்ட முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரீசனா இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து போவோம்னா, ஃபினான்ஷியல்ஸும் போவோம்னா ஃபுல்லாவே வந்து ப்ரெஷர்ல இருக்கு. என்ஐசியில் வாங்கலாமா, பிஎஸ்சியில் வாங்கலாமா, இந்த கேள்வியும் நிறைய பேருக்கு வந்து வருது. இது ரெண்டுத்துல நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. நான் எதுல வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்எஸ்சிலையும் வாங்குவேன், பிஎஸ்சிலையும் வந்து வாங்குவேன். நான் வந்து செக் அவுட் எல்லாம் பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதோ செக் பண்ணேன், அதுக்கப்புறமேட்டுக்கெல்லாம் செக்லாம் பண்ணல. என்எஸ்சிலையும் வாங்குவேன், பிஎஸ்சிலையும் வந்து வாங்குவேன். நீங்களே எதுல வேணாலும் வாங்கிக்கோங்க, அது எந்த பிரச்சனையும் வந்து கிரியேட் பண்ணாது. இந்த ஆர்பிட்ராஜ்லாம் வந்து வீடியோ அங்கங்க போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஆர்பிட்ராஜ்லாம் வந்து பண்ண முடியாது. நீங்க ஒரு 1000 கோடி 2000 கோடி பண்றீங்கன்னா அப்போ வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த ஆர்பிட்ராஜ்ன்றதெல்லாம் இந்த என்எஸ்சி பிஎஸ்சியில் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த என்எஸ்சி ஐபிஓ லிஸ்ட் ஆக போல, அது வந்து பிஎஸ்சியில் மட்டும்தான் லிஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து சும்மா ஒரு அப்டேட்டுக்கு சொல்றேன். ஸோ இங்க வந்து என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுத்துல எங்க வேணாலும் வாங்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நானுமே ரெண்டுத்திலுமே கலந்து தான் வாங்குவேன். அது எதுல வாங்குறோம்னா நான் சரியா நோட்டீஸ் எல்லாம் பண்றது இல்லை. ஸோ ரெண்டுத்திலுமே வந்து இருக்கும். விப்ரோ, அவந்தி சீட்ஸ், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், எல்என்டி, இது 4த்துல நீங்க எது வந்து கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். நான் விப்ரோ தவிர இது 3த்துல எதுவுமே கன்சிடர் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா அவந்தி ஃபீட்ஸ் வந்து இப்போ நல்லா தான் இருந்தாலும் இப்போ வந்து இந்த ட்ரம்போட டேரிஃப் வந்து மெயினாக போட்டிருக்கதே இவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. அந்த சீ ஃபுட்ஸுக்கு தான். இந்த ஷ்ரிம்ப், பிரான் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ற நிறுவனம் தான் இந்த அவந்தி ஃபீட்ஸ். ஸோ வந்து இந்த ட்ரம்போட டேரிஃப்ல பெரிய ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ்லாம் அடிச்சு இறக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு கூட பார்த்துக்கலாம் அப்படின்றது என்னோட ஃபீலிங்கா இருக்கு. அவந்தி ஃபீட்ஸ்க்கு எல்என்டி டெக்னாலஜிஸ்க்குள்ள நான் போகவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தென் ஃபுல்லாவே வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க.
ஏன்னா உங்களோட பிளான் எல்லாமே முடிஞ்சு உங்க கைக்கு வந்து இந்த பிசினஸ் மாடல் எனக்கு வந்து புரியல. ஸோ அதனால அந்த எல்என்டி டெக்னாலஜிஸ்ல போக மாட்டேன். தென் இப்ப இருக்க வேல்யூஸ்க்கு ஜஸ்டிஃபைடான்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்ப இருக்குது இன்னும் கொஞ்சம் வேல்யூஷன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எல்என்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு. சரி, இப்போ அந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஐடிசியே வந்து பெட்டர், விஎஸ்டியை வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அது மூணுத்துக்கும் நான் டிஃபரன்ஸே போட்டிருந்தேன். இந்த 3 சிகரெட் கம்பெனி எப்படி வந்து அனலைஸ் பண்ணுன்ட்டு ஐடிசி தான் வந்து நான் போவேன். கோட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் கூட போக மாட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிய வந்துடும். அண்ட் தென் விப்ரோ ஏன் அப்படின்னா ஐடி கம்பெனியா இருக்காங்க. அந்த நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அசிம் கிரேப்ஜி, ஸோ எல்லாமே வந்து ப்ளஸ்ஸா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த பிரைஸுக்கு கீழே ஒன்றும் இறங்குச்சு அப்படின்னா வாங்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனால விப்ரோவில் மட்டும் நான் போவேன். எஸ்ஐபி வந்து இந்த நாஸ்டாக் 100 இடிஎஃப்ல வந்து பண்ணலாமா டைவர்சிஃபிகேஷன் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டைவர்சிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நீங்க ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பண்ணலாம், தப்பு இல்லை. முடிஞ்சாலும் கம்மியான போர்ஷன்ஸ் வந்து பண்ணாலே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன் அப்படின்னா நீங்க அந்த இடிஎஃப் வந்து நீங்க வச்சிருக்கிறது சும்மா ஒரு ஆட் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 10% இல்லை 20% வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வாங்கினாலே போதும். இடிஎஃப் நீங்க வாங்குறீங்க போது ஒருவேளை நீங்க சிப் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 to 20% வந்து உங்களோட மந்த்லி பட்ஜெட்ல வந்து சிப் பண்ணீங்க அப்படின்னா அது மட்டுமே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா டைவர்சிஃபிகேஷன் பர்பஸ்ன்றது மேட்டர் தான். ஸோ நீங்க வச்சுக்கிறதுன்றது கொஞ்சம் நல்லதுதான். பட் என்ன இங்க வந்து கமிஷன் ஃபீ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னும் போது இங்க கமிஷன்ஸ் வந்து அதிகம். ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து வந்து 5 ஸ்டார் பிசினஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. இதுதான் லாஸ்ட் கம்பெனி இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது. ஸோ இந்த கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்னா ஃபினான்ஸ் கொடுக்குற கம்பெனி தான். இவங்க யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த சேலரிடு பீப்புள்ஸ்க்குலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தர மாட்டாங்க. இவங்க யாரு கொடுப்பாங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டா இருப்பாங்க. அண்ட் தென் சின்னதா என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் போய் கடன் வந்து கொடுப்பாங்க. இங்க செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னும் போது இங்க அவங்களுக்கு எதனா ஒரு பிசினஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அவங்கள தான் போய் டார்கெட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் இவங்க கொடுக்குறது எல்லாமே அன்செக்யூர்ட் லோன்ஸாக வந்து தர மாட்டாங்க. எப்படிப்பட்ட லோன் தராங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் வந்து ரன் பண்றேன். நான் வந்து இங்க எம்ப்ளாயி மாரி கிடையாது, செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். குட்டியான பிசினஸா இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ் எதனா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ இல்ல அந்த வீடோ இல்ல அப்படின்னா அங்க பிசினஸ் ஒர்க் பண்ற இடத்தையோ ஏதோ ஒண்ணு வந்து செக்யூரிட்டியா கொலாட்ரலா வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து லோன் வந்து தராங்க இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும். அண்ட் தென் இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா வந்து டயர் 1 டயர் 2 கிடையாது. டயர் 3ல இருந்து டயர் 5 தான் இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா. அண்ட் தென் சவுத் இந்தியால தான் மேஜரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நார்த் இந்தியாவுக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் தென் பினான்சியல் வைஸ் வந்தோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கு. இவங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் மாதிரிலாம் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு ரீசன்னால எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. ஆனா என்ன இவங்க கொடுக்குற லோன் செக்மெண்ட் எல்லாமே வந்து பிசினஸ் ஓனர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து தராங்கல்ல, அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் தராங்கல்ல. ஸோ அது எல்லாமே என்பிஎஸ் இன்க்ரீஸ் ஆன சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா ஓவராலா இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஃபைனான்சியல்ஸ் எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே வந்து ஓனர்லாம் யாரும் வந்து கிடையாது. ஸோ இந்த கம்பெனியுமே வந்து ப்ரொமோட்டர்லாம் யாரும் கிடையாது. ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். அப்படின்னா நம்ம சிஓ வந்து பார்க்கணும். இப்ப இந்த கம்பெனில சிஓவா இருக்கவர் வந்து டாக்டர் லட்சுமிபதினு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த கம்பெனியோட சிஓ. ஸோ அவரை பத்தி வந்து ஸ்டடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றத வந்து பாருங்க. இப்ப வேல்யூவேஷன் வைஸ் வந்தோம் அப்படின்னா 14,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனியா இருக்காங்க. பெரிய கம்பெனி தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ அந்த சிஓ வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இங்க ப்ரொமோட்டர் கிடையாது அப்படின்ற ஒரு ரீசன்னால. இப்ப இந்த கம்பெனியோட பிரைஸ் டு புக்கை நம்ம பார்க்கும்போது 2.7 வந்து இருக்கு. மீடியனா வந்து 4 வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப இருக்க பிரைஸ் டு புக்கு நம்ம இப்ப இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா இப்ப இருக்கிறது ஃபயர் பிரைஸ் தான் வந்து தெரியுது. அப்படின்னா நல்லாவே இருக்கு இப்ப இருக்க வேல்யூவேஷன்ஸ்க்கு. இப்போ வந்து 52 வீக் லோல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த வேல்யூவேஷன் சூப்பரான ஒரு கம்பெனி தான். பட் என்ன பிரச்சனையான இந்த கம்பெனி வந்து கீழே இறங்கி இருக்கு அப்படின்றது சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா வந்து ஸ்டடி பண்ணும். ஸோ இப்போதைக்கு ஓவராலா பார்க்கும்போது 5 ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ் லிமிடெட்ன்றது நல்லாவே வந்து இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் லட்சுமி பத்தி அந்த சிஓ பத்தி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள என்டர் ஆகலாம். இப்ப இருக்க பிரைஸ்க்கு நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான ஃபுல் வீடியோ. எவ்வளவு நேரம் வந்து எடுத்திருக்குது என்ன எதுன்னு தெரியல. நான் இங்க ரெக்கார்ட் பண்ணும்போது 2 hours 3 hours வந்து காமிக்குது. சொல்லி எவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்து கட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம். நீங்க ஃபுல்லா வந்து வீடியோ பாருங்க. உங்களோட எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிருப்பேன். ஏன்னா இங்க ஒரு ஸ்டாக்ஸும் நீங்க கேட்கறதால டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு டைம் வந்து தேவைப்படுது. எல்லாருமே டீடைல் அனாலிசிஸ் வந்து பண்ண சொல்றீங்க. இப்போ ஒரு கம்பெனி நான் பத்தி பண்றேன் அப்படின்னு இன்னொரு கம்பெனி வந்து மிஸ் பண்ணிடுவேன். அதனாலதான் இந்த அளவுக்கான லென்த்தி வீடியோ. ஸோ எல்லாமே ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் என்னவா இருக்கோ அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தென் எதனா இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. ஸோ பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போதான் வந்து ரூம்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் பேக்ரவுண்ட் செட்டப்பா இருக்க போகுது. ஸோ இதுல என்ன மாதிரி பேக் ட்ராப் போடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு செட் பண்ணணும். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சூப்பரா வந்து மாத்திரலாம். ஸோ இதுதான் ஓவரால் இன்னைக்கான வீடியோ. உங்களோட எல்லா செட்டஸுமே வந்து அனலைசிஸ் பண்ணி சொல்லிட்டேன். இது வரைக்கும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் எதனா கேள்விகள் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன் வந்து நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பேன். மிஸ் பண்ணாமலாம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதெல்லாம் அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்க கேட்ட இந்த கேள்வி எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறதுக்கு மட்டுமே. இன்னும் எடிட்டிங் வந்து இருக்கு. அண்ட் தென் இதுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ண டைமே வந்து 4 மணி ஆகுது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறேன். இதுக்கு வந்து நேத்துல இருந்தே ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாமே வந்து அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா புது ஸ்டாக்ஸ் நீங்க கேட்டது வந்து இருக்கு. ஸோ இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு பண்றதுக்கான ரீசனே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த 11 சப்போர்ட் தந்தீங்க அப்படின்ற ஒரு ரீசனால தான். ஸோ சேம் 11 சப்போர்ட் வந்து எப்பயுமே தாங்க.
அப்பதான் வந்து இந்த சேனல் வந்து க்ரோ ஆகும், அடுத்த கட்டம் வந்து போகும். அடுத்த வீடியோல பார்ப்போம், மண்டே அன்னைக்கு காலைல பார்ப்போம். பாய்.